படம் எடுத்துடுறோம். நம்ம வந்து அதுக்கப்புறம் அது சிஜிக்காக வெயிட் பண்றது, படத்தோட ஷூட்டிங் ஒரு 65 நாள்ல வந்து முடிச்சிட்டோம். ஆனா எல்லாமே கேட்டதெல்லாம் அவங்க குடுத்துட்டாங்க. நம்ம கடகடன்னு ஆர்டிஸ்ட் டேட்லாம் வந்துச்சு, முடிச்சாச்சு. பட் அதுக்கப்புறம் அத எடிட் பண்ணி சிஜிக்காக வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கா போய் நம்ம அந்த அந்த கரெக்ஷன்ஸ், அந்த மினிட் கரெக்ஷன்ஸ், ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கணும். இதுதான் வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு சேலஞ்சுன்னா, அந்த விஎஃப்எக்ஸ் எல்லா குரூப் ஏன்னா ஒரு 14 கம்பெனி இந்த படத்துல சிஜி பண்ணியிருக்காங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் வெளியிலிருந்து உள்ள வருது. ஸோ அதெல்லாம் கரெக்ட்டா எடுத்து உள்ள போட்டு, அத ஒரு முழு வடிவமாக்கணும்ல. எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சா இருந்த விஷயம் அதுதான். நான் எதுலயுமே தலையிடவே மாட்டேன். ஆனா டைரக்டர மட்டும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அப்பப்போ கேட்டுட்டே இருப்பேன். சிஜி எப்போ முடியும்? சிஜி எப்போ முடியும்னு. என்கிட்ட எப்போ பேசினாலும், "சார் இன்னைக்கு 2 ஷாட் வந்துருச்சு சார்" அப்படின்னுவாரு. "இன்னும் எத்தனை ஷாட் வரணும்னா?" "இன்னும் ஒரு 150 இருக்கு" அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் திருப்பி, "சார் இன்னைக்கு 5 வந்துருச்சு சார், 10 வந்துருச்சு சார்." அத வந்து இந்த படத்த வந்து எல்லாத்த விட வந்து சிஜி வந்து ரொம்ப பெருசா படத்திலயும் எனக்கு இவ்ளோ பண்ணி அது என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு நான் படம் பார்க்கணும். சீக்கிரமா எனக்கு சிஜியோட படத்த காமிங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் படத்த பார்த்த உடனே தான் நான் திருப்தி ஆனேன்.